அப்படியே கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருந்தாலே அதை காட்டிலும் ஒரு நிறைவான சந்தோஷமான நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. தேவ சமூகத்திலே இருக்கிற நேரங்கள் தான் நம் வாழ்க்கையினுடைய உயர்ந்த உச்சபட்ச மகிழ்ச்சியின் நேரம். வேறு எங்கேயுமே அந்த மகிழ்ச்சியை பெற முடியாது. அந்த பிரசன்னத்துக்குள்ளே மாத்திரம்தான் அந்த முழு நிறைவான மகிழ்ச்சியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறோம். சரி, இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். முதலாவது என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருப்பாராக. இந்த ஆண்டிலும் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை பாதுகாப்பார் என்று நான் நம்புகிறேன். சரிங்களா? சரி, இன்றைக்கு கூட ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஒரு வாக்குத்தத்தத்தை மாத்திரம் எடுத்து உங்களுக்காக கர்த்தர் எனக்கு சொன்னவைகளை நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஏசாயாவினுடைய புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது எனக்காக வாசிக்கும்படி கேட்கிறேன். இருங்க. ஏசாயா 33:16. ஓகே, வாசி. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கர்த்தர் நல்லவர். ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இன்றைய காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவான். பல நேரத்திலே சில காரியங்களை கூர்ந்து கவனித்தால்தான் சில காரியங்கள் நமக்கு என்னவென்று புரியும். எல்லாத்தையுமே ஈஸியாக அப்படி நேரடியாக பார்த்த மாத்திரத்திலே தெரிந்துவிட கற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதற்குள்ளே காண்பிப்பதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு உள்ளே சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஒரு நோயாளி ஒரு மருத்துவரை போய் சந்தித்திருக்கிறார். மருத்துவர்கிட்ட கேட்டாராம், என்னங்க டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்க, என்ன பண்ணணும்? அவர் சொன்னாராம், அதை பாருங்க, வேறு வழியே இல்லை, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக நடந்தே ஆகணும், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே நோயாளி சொன்னாராம் டாக்டர்கிட்ட, டாக்டர் நடக்கிற காரியமாக பாருங்க அப்படின்னாராம். டாக்டர் பதிலுக்கு சொன்னாராம், அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நடக்கலைன்னா தான் காரியம் நடக்கும். எப்படி நடக்கிற காரியமாக பாருங்கன்னா என்ன சொன்னாராம்? நீங்கள் நடக்கலைன்னா தாங்க காரியம் நடக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னாராம். அதில் சில வார்த்தைகளுக்கு உள்ளே ஆழ்ந்த அர்த்தங்கள் அடங்கி இருக்கும். ஆனால் சொன்னால் புரியாது. அதை கூர்ந்து கவனித்து பார்த்தால் மாத்திரம்தான் அதை கற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த வசனத்தினுடைய அநேக ஆங்கில வசன அந்த வேதாகமத்தை நான் வாசித்து பார்த்தேன். நிறைய ஆங்கில பிரதிகளை எடுத்து அதில் உள்ள வார்த்தைகளை நான் வாசித்து பார்க்கும்பொழுது இந்த அவன் என்கின்ற துவங்குகிற அவன் உயர்ந்த இடங்களில் சொல்லப்படுகிற அந்த முதல் பதம் ஆங்கிலத்திலே தட் பர்சன் வில் பி த பர்சன் என்று ஆரம்பிக்கிறது. எனக்கு அந்த முதல் வார்த்தையே ரொம்ப தொடக்கூடியதாக இருந்தது. அப்போ உலகத்திலே எத்தனையோ பேர் இருந்தாலும் எந்த மனிதன் கர்த்தரால் உயர்த்தப்படுகிறானோ அவன் தான் உலகத்திலே சிறந்த மனிதன். ஆமென். எத்தனை ஆஸ்கர் அவார்டு வாங்கினாலும் சரி, அதை தாண்டி இருக்கக்கூடிய எத்தனை பெரிய பெரிய விருதுகளை வாங்கினாலும் சரி, அதை காட்டிலும் மேலானது எது தெரியுமா? கர்த்தருடைய கரத்தினால் ஒரு மனிதன் தூக்கி நிறுத்தப்படுவது தான். இந்த முதல் வசனமே அற்புதமான, அந்த முதல் வார்த்தையே மிக அற்புதமான ஒரு வார்த்தையாய் தேவன் போடப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தேன். அதனுடைய அடுத்த பகுதி அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறதனுடைய அடிப்படையிலே சக மனிதன் வாழக்கூடிய அதே விதத்திலே உங்களுக்கான நன்மையை கர்த்தர் வைத்தில்லை என்பது தெளிவாய் புரிகிறது. ஏன் தெரியுங்களா? எல்லாரும் வாசம் பண்ணக்கூடிய இடம் உங்களுக்கான இடம் அல்ல, உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பிளேஸை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ 2023ஆம் ஆண்டிலே அநேக பிரச்சனைகளை, அநேக போராட்டங்களை தாண்டி நீங்கள் வந்திருக்கலாம். 2024ம் அதே போல தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கான உயர்ந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களை அங்கே கொண்டு போய் வைக்க போறார். எல்லாரும் போல நீங்க வாழப்போகிறது இல்லை. உங்களுக்கான மகத்தான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்குவார். ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் சிறப்பானவர்களாய் தோன்றுகிறபடியினால் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்தை போல உங்களுக்கு அல்ல, உங்களுக்கு சிறந்ததை தேவன் வைத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சீஷர்களுக்கு அன்னைக்கு புரியல பாருங்க. அடிக்கடி போய் இயேசு கிட்ட கேட்குறாங்க. பேதுரு கேட்டுக்கிட்டே இருக்கிறார், எல்லாவற்றையும் விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கேட்டால் எல்லாவற்றையும் விட்டு வந்தோம், எங்களுக்கு என்னன்னு கேட்குற கேள்வியே தவறு. ஏன் தெரியுங்களா? எத்தனையோ சீஷர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள். நம்ம படிக்கும்போது என்ன சொல்கிறோம்? இயேசுவுக்கு எத்தனை சீஷர்னா 12 பேர்னு சொல்லுவோம். இல்லை, நீங்கள் போய் வீட்டில் போய் வாசி பாருங்க. அவர் காலையில் தம்முடைய சீஷர்களை எல்லாம் வர வைத்து அவர்களுக்கு உள்ளே இருந்து 12 பேரை தெரிந்து கொண்டார்னு போட்டிருக்கோம்.
எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சீஷர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள். ஆனால் அவர்களிலே முதன்மையான இடத்தை பெறுவதற்கும் தம்மோடு கூட அமர்ந்து கொள்வதற்கும் கர்த்தர் குறிப்பிட்ட நபர்களை மாத்திரம்தான் தெரிவு செய்தார். 12 பேர் மாத்திரம்தான் எப்பொழுதும் இயேசுவோடு கூட போகக்கூடிய பிரிவிலேஜ் பெற்றிருந்தாங்க. அப்ப விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை தம்முடைய பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பூமியிலே எத்தனையோ பேர் இருந்தாலும் அவர்கள் அத்துணை பேரிலும் உங்களை மாத்திரம் உயர்ந்த இடத்திலே கர்த்தர் நிச்சயமாய் வைப்பார். என அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயமாய் ஒரு நிறைவான இடத்திற்கு நேராய் உங்கள் கொண்டு போவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், உயர்வான ஸ்தானங்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் என்று யோசித்து பார்க்கும்பொழுது, அப்போ உயர்ந்த ஸ்தானங்களிலே உயர்ந்த இடங்களிலே வாழக்கூடியவை எவை என்று கணக்கிட்டு பார்க்கும்பொழுது முதலாவது தெரிந்தது கழுகு தான். கழுகு எங்கே வாழும்? மரத்தில் கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு பறவை அல்ல. கழுகு எப்பொழுதுமே கண்மலைகளின் மீது இருக்கக்கூடியது, உயர்ந்த இடங்களிலே தான் தன்னுடைய கூடுகளை அமைக்கும். மற்ற பறவைகள் சுலபமாய் அந்த எல்லைகளை எட்ட முடியாது. மற்ற பறவைகள் சுலபமாய் அதனுடைய கூட்டை அடைய முடியாது. மற்ற விலங்குகள் சுலபமாய் அதனுடைய கூட்டை நெருங்க முடியாது. அப்ப எந்த மனிதனும் நெருங்க முடியாத அதுவும் பாருங்களேன், கூட்டை கொண்டு போய் ஒரு கஷ்டமான இடத்துல கட்டி வைக்கும். யாரும் போய் அதை தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்திற்கு போகும். அதே நேரத்திலே ஒரு மலையினுடைய உச்சி பகுதியிலே, அதாவது அதனுடைய பள்ளத்தாக்கு பகுதிக்கு அருகாமையிலே அதனுடைய கூட்டை கட்டும். எந்த காலகட்டத்திலும் யாரும் போய் அதை தொட முடியாதபடிக்கு. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த இடங்களிலே இடத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை கழுகின் வாழ்க்கையை போல கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார் என்ற அர்த்தம். விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு கழுகினுடைய வாழ்க்கையை போல யுவர் லைஃப் பிகம்ஸ் an eagle life. ஏன் தெரியுமா? நீங்க உயர்ந்த இடத்திலே வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கழுகுக்கு உரிய அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. பொதுவாகவே இந்த கழுகுகள் இருக்கிறது இல்லவா, இது தனக்கான வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுத்து கொண்டு தனக்கான வாழ்க்கையை தானே நிச்சயித்துக் கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை பெற்றது. கழுகு 40 வயது முடிந்தவுடனே மீண்டும் வாழ வேண்டுமா வேண்டாமா என்பதை அதுதான் தீர்மானிக்கும். யார் தீர்மானிக்கும்? அதுதான் தீர்மானிக்கும். அது நினைச்சா மேற்கொண்டு வாழலாம், அது நினைத்தால் அதோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம். அப்ப தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை கழுகுக்கு சமானமான ஒரு வாழ்க்கை. ஆனா நாம நினைச்சா என்ன பண்ணலாம்? கழுகு 40 வருஷத்துக்கு அப்புறம் வாழறதுக்கு எது தெரியுமா வேணும்? அது வாய் ரொம்ப முக்கியமானது. அது தன்னுடைய வாயை எப்படி பயன்படுத்த போகிறதோ அதை வைத்துதான் அதற்கு பிறகு அந்த கழுகுக்கு உள்ள வாழ்க்கை இருக்கிறது. 40 வயது தாண்டினதற்கு பிறகு, இஸ்ரேலில் உள்ள கழுகுகளை பற்றி பேசுகிற, 40 வயது தாண்டினதற்கு பிறகு அந்த கழுகு தன்னுடைய இறகுகளை தானே பித்து போட்டுவிடும். தனக்கு இருக்கக்கூடிய எல்லா இறகுகளும் தானே பிச்சு போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு தன்னுடைய அழகை அதுவே உடைத்து விடும். அதுவே உடைச்சிட்டு, எப்படி நீங்கள் கோடி கடைக்கு போனால் மொத்தமாக முடியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்களோ அது போல இருக்கும். ஆனால் ஜீவனோடு இருக்கும். மற்ற கழுகுகள் தான் அதுக்கு உதவி செய்யும். அதை எடுத்து சாப்பிட்டுட்டு தான் வாழ ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு உள்ளே அந்த உதிர்ந்து போன இறகுகளுக்கு பதிலாய் புதிய இறகுகள் முளைத்து ஆரம்பித்த பொழுது தன்னுடைய குஞ்சுகளை காட்டிலும் இளமையாய் கழுகு தோற்றமளிக்க ஆரம்பிக்கும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ உங்கள் எதிர்காலம் என்பது கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையின் அடிப்படையிலே, உங்கள் நாவிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே இருக்கிறது. நீங்க நினைச்சா அடுத்த உள்ள எதிர்காலத்தை உருவாக்க முடியும். நீங்கள் நினைத்தால் உங்கள் எதிர்காலத்தை நீங்களே குலைத்து போட முடியும். கழுகுக்கு சமானமான ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தேர்வு செய்திருக்கிறார். போறதும் போகாததும் உங்க கையில தான் இருக்குது. இடம் எது? திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ணுவான். இடத்தை அவர் ரெடி பண்ணிட்டாரு. எங்க இருக்கணும்னு? உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு. நீங்க தாழ்விடங்களுக்கு இறங்கி போவதே உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணமாய் வைத்திருந்தால் ஒவ்வொரு முறையும் இழுத்துட்டு போயெல்லாம் அவர் விட முடியாது. உங்களுக்கானவைகளை அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறால் நீங்கள் விரும்பினால் அதற்கான ஸ்தானத்தை சுலபமாய் நீங்கள் அடையலாம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, வாசிங்க சார் அடுத்த வார்த்தை. கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். எதற்காக இதை சொல்லுகிறார்? நோ ஒன் கேன் டச் யூ.
கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலம் என்று சொன்னால் எந்த மனிதனும் உங்களை தொட முடியாதபடிக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஏன் தெரியுங்களா? கண்மலைகளை அரணா வச்சிருக்கிறாரு. ஒருவேளை மனிதனை அரணாய் போட்டிருந்தால் ஒரு மனிதன் நம் மீது இருக்கக்கூடிய பொறாமை நிமித்தமாய் நம்மை அழித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நிறைய நீங்கள் சரித்திரங்களை எடுத்து பார்த்தால் தெரியும். நிறைய ராஜாக்கள் வீழ்ந்து போனது, நிறைய அரசாங்கங்கள் வீழ்ந்து போனதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அந்த ராஜாக்களுக்கு கீழே இருந்த அல்லது கடைநிலையிலே வேலை செய்து கொண்டிருந்த அல்லது அவர்களுக்கு உதவியாளர்களாக இருந்ததினால் மடிந்து போன துரோக வரலாறுகளை நாம் எத்தனையோ படித்திருப்போம். ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்றாரு? நமக்கான அரண்களாய் கண்மலையை வைத்திருக்கிறார் என்ற பதத்தை பயன்படுத்துகிறார். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஏன் கண்மலையை வைத்திருக்கிறார்? ஹியூமன் வில் சேஞ்ச் பட் மவுண்டன்ஸ் வில் நெவர் சேஞ்ச். மனிதன் மாறி போகிறவன், மனிதன் கடந்து போகிறவன். ஆனால் மலைகள் கடந்து போகாது, மலைகள் மாறி போகாது. அது என்றென்றைக்கும் அதே இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, அன்னைக்கு ஆபிரகாமுடைய காலத்திலே ஆபிரகாம் பலி செலுத்தின அந்த மலைகள் எல்லாம் இன்றைக்கும் இஸ்ரவேல்ல 6000 ஆண்டு 5000 ஆண்டு பழமையான மலைகள் எல்லாம் கூட இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கான பாதுகாப்பை கர்த்தர் உருவாக்கினது மனிதன் மூலமாய் உண்டாயிருக்கிறது அல்ல, கர்த்தருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்போ எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் தைரியத்தோடு வாழத்தக்கதான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டிலே ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டிலே கண்மலை உங்களை சுற்றிலும் இருக்கிறபடியினால் அது என்றென்றைக்கும் உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கண்மலை யார் தெரியுமா? கண்மலை கிறிஸ்துவுக்கு ஒப்பனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்கள் ப்ரொடெக்ஷன் மேன்மேட் மெட்டீரியலில் இல்லை, உங்கள் ப்ரொடெக்ஷன் கர்த்தராகவே இருக்கிறார். உங்கள் பாதுகாப்பு என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல. ஒருவேளை மனிதனால் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு சில நேரங்களிலே பாதுகாப்பற்ற தன்மையை கொடுக்கலாம். ஒரு முறை ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன வீடியோ வந்தது, அதை பார்த்தேன். இந்த 2 மலைகளுக்கு இடையில் சில பலகைகளை போல அமைத்து விட்டு நமக்கு அந்த லாக்லாம் போட்டு அந்த கயிறை போட்டு நடக்க வைப்பாங்க. இது சைனாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. சைனாவிலிருந்து வந்த ஒரு வீடியோ தான். ஒரு மனிதனை எப்படி கர்த்தர் பாதுகாக்க முடியும் என்பதற்கு அடையாளமாய் அதை போட்ட ஒரு வார்த்தையை ஒரு ஊழியன் எனக்கு அனுப்பி இருந்தார். அந்த மனிதன் இங்கிருந்து அப்படியே ஒரு இடமா தாண்டி, நீங்கள் தவறி விழுந்தால் கூட அந்த கயிறு உங்களை பிடிச்சு கொள்ளும், நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கீழே விட மாட்டீங்கன்னா அது கேட்ட விதத்தில் மனிதன் அதை உருவாக்கி வைத்திருக்கிறான். இந்த மனிதன் இந்த இடத்துல இருந்து அந்த மலை வரைக்கும் போயிட்டான், ஒவ்வொரு இடமும் போயிட்டான். அப்படியே தாண்டி போகும்போதெல்லாம் கீழே இருக்கிற பள்ளத்தாக்கு, ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்குகளை பார்த்து கொண்டே போகிறான். பயத்தோடு நடுக்கத்தோடு, கைகாலெலாம் ஆடுது. ஆனாலும் என்ன பண்ணுறான், தாண்டி ஈண்டி ஒரு வழியாக அந்த பக்கம் போயிட்டு திரும்ப வரான். வந்து கடைசி இடத்த, இப்போ கடைசியாக இங்கேருந்து அந்த பக்கம் கால் வச்சுட்டான்னா அவன் மறுபடியும் அந்த இடத்திற்கே வந்து சேர்ந்து விடுவான். கரெக்டாக காலை தூக்கி இந்த பக்கம் வைக்கிறான், கயிறு அறுந்து கீழே விடுது. காலை தூக்கி அந்த பக்கம் வைக்கிறான், கயிறு அறுந்து கீழே விடுது. அவன் இந்த பக்கம் திரும்பி பார்த்து அப்படியே ஷாக் ஆகிறான். ஒரு நொடி பொழுது இந்த கயிறு அவன் நடந்து போகக்கூடிய பாதையில் ஸ்லிப்பார் இடத்துல அருந்துருச்சுன்னா நிலைமை என்ன ஆயிருக்கும்? அப்போ மனிதன் கொடுக்கிற பாதுகாப்பு எல்லாமே பார்ப்பதற்கு பாதுகாப்பாய் தெரியலாம், ஆனால் அவைகள் எல்லாம் பாதுகாப்பு அல்ல. உண்மையான பாதுகாப்பு எது தெரியுமா? கண்மலை ஆகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பது தான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? நம்மோடு கூட யார் இருக்கிறது? கண்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறார். அப்போ உங்களுக்கான பாதுகாப்பு என்பது மனிதனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. உங்களுக்கான பாதுகாப்பு என்பது தேவனாய் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நான் வேகமாக போகிறதுக்கு காரணம் இருக்கிறது. அடுத்த வார்த்தையை வாசிங்க. நல்ல இந்த வசனத்தை கவனியுங்கள். அவனுக்கு அப்பம் கிடைக்கும் என்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆண்டு ஆயத்தம் பண்ணும்படியாய் காரியங்களுக்குள்ளே போகாதபடிக்கு ஆயத்தம் பண்ணவைகளுக்குள்ளே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணுகிறார். ஒருவேளை இத்தனை வருஷம் நம்ம போராடி ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு போய் பார்த்த சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் கிடைக்குமா என்ற எண்ணத்திலிருந்து ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளுக்கு உள்ளே உங்களை நடக்க பண்ணுவார். அப்போ உங்களுக்கானது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் இந்த ஆண்டை தீர்மானித்து இருக்கிறார். யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் அதை நம்ப ஆரம்பிக்கிறீர்களோ, கடினமான சூழ்நிலையிலே கூட மகத்தான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தைரியமாக சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கானது எப்பொழுதுமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும்.
எங்கே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் எனக்கான காரியத்தை கர்த்தர் முன்கூட்டியே ஆயத்தம் செய்திருக்கிறதை எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கிறேன். எங்கே போனாலும் சரி, அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்ய வல்லமை உள்ளவர். அந்த எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் நடக்கும்போது அதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். எனக்கு என்ன தெரியுங்களா, ஒரு இடத்திற்குள்ளே போகும்பொழுது இங்கே கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறபடியினால் அந்த எதிர்பார்ப்பு உடனே என் வாழ்க்கையிலே பலன்களை கொண்டு வருகிறது. நமக்கு என்ன பிரச்சனைனா, எதை பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாகவே பார்த்து பார்த்து பழகிட்டோம். எதை பார்த்தாலும் இது இப்படி இது அப்படின்னே பார்த்து பார்த்து பழகிட்டோம் பாருங்கள். அதனால் கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மைகளை பார்க்கக்கூடிய விதத்தில் நீங்களும் நானும் சரியாய் உருவாகாமல் போய்விட்டோம். ஆனால் இந்த ஆண்டு தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் அப்பம். ஒருவேளை போன வருஷம் உங்களுக்குன்னு தீர்மானிக்கப்பட்டவை உங்களுக்கு கிடைக்காமல் வேறு யாருக்காவது போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு நிச்சயம் அப்படி நடக்க போகிறதே இல்லை. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கென்று கர்த்தர் தீர்மானித்தவைகள் நிச்சயமாய் உங்களுக்கானது தான். எந்த காலகட்டத்திலும் சத்துரு அதை பிடுங்க முடியாது. ஏன் தெரியுங்களா, தேவன் அதை உங்களுக்காய் தீர்மானித்து விட்டார். எதை அவர் தீர்மானிக்கிறாரோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் காரியங்கள் நடக்கும். நீங்கள் நல்ல வேதம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சரி, இன்னொரு விஷயத்தை கவனிங்க. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்கின்ற பதத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஸோ இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம், இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற அர்த்தம். ஸோ காட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவன் தான் உங்களுடைய பொறுப்பாளி. இந்த ஆண்டு தேவன் தான் உங்களுடைய பொறுப்பாளியாக இருக்கிறார். அவர் சகலவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பாளியாக இருக்கிறார். ஏன் தெரியுங்களா, நீங்கள் எதுக்குள்ளே வந்துட்டீங்க? முன்னாடி வார்த்தையை சொல்லுங்க. கண்மலையினுடைய அரணுக்குள்ளே வந்துட்டீங்க. கண்மலையினுடைய அரணுக்குள்ளே வந்தால் உங்களை பாதுகாக்க வேண்டிய, உங்களுடைய போஷிக்கக்கூடிய சகல பொறுப்புகளும் கண்மலைக்கு இருக்கிறது. யாரெல்லாம் கண்மலைகளுக்கு உள்ளே வரக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய சகல காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம கண்மலைக்கு வெளியில நின்று ஏதாவது கிடைக்குமான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், உள்ள வந்துரு, எல்லாமே உனக்குரியது. எப்படி? உள்ள வந்துரு, எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். அப்போ இந்த ஆண்டு ஒரு தெளிவான தீர்மானத்தை நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டும். கண்மலைக்கு வெளியே அல்ல, என் குடியிருப்பு கண்மலைக்கு உள்ளே இருக்க வேண்டியது அவசியம். தேவனை விட்டு தூரத்தில் அல்ல, எப்பொழுதும் தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்திலே நான் வாழ வேண்டியது அவசியம் என்கின்ற எண்ணத்தை நீங்கள் உங்களுக்கு உள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியம். அடுத்த வார்த்தையை வாசிங்க பாருங்க. தண்ணீர் கிடைக்கும்னு சொல்லலை, இதில் ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஏராளமான அர்த்தம் இருக்கிறது. தண்ணீர் கிடைக்கும்னா போட்டிருக்குது, நிச்சயமாய் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கர்த்தர் தீர்மானிச்சிட்டாரு. அவர் தீர்மானத்தின் அடிப்படையிலே நிச்சயமாய் இந்த ஆண்டு நீங்கள் சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு நடக்கப் போகிறது இல்லை என்பதை தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். அப்ப இந்த ஆண்டு உயர்ந்த இடத்திலே வைக்கப்பட போகிறோம். இந்த ஆண்டு உயர்ந்த இடங்களிலே இருக்கக்கூடிய கண்மலையின் அரண்களிலே வாழப்போகிறோம். இந்த ஆண்டு கர்த்தர் அப்பத்தை நிச்சயமாய் நமக்கு கொடுக்க போகிற ஆண்டு, தண்ணீரை நிச்சயமாய் நமக்கு கொடுக்க போகிற ஆண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா கர்த்தர் அதை செய்வார். என்ன பிரச்சனை அப்படின்னா, மேலே சொல்லப்பட்டிருக்கிற இப்போ நீங்கள் படித்த ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை என்று ஒன்று இருக்கிறது. ஃபஸ்ட்டு பார்ட்டி இப்போ ஆசீர்வாதத்தை சொல்லிட்டேன், எல்லாம் ரொம்ப ஆமே நல்ல வழியெல்லாம் சொன்னீங்கல்ல. இப்போ ரெண்டாவது பார்ட்டுக்கு வருவோம். அதுதான் வேக வேகமாக போனேன், சரிங்களா? எப்பொழுதுமே ஒரு வாக்கு தத்தம் என்று சொன்னாலே அதோடு கூட கட்டளைகள் இணைக்கப்பட்டிருக்கும். கட்டளைகளோடு இணைந்தது தான் வாக்கு தத்தம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. கட்டளைகளின்படி செய்தால் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ என்னோட கூட ஒருத்தர் வந்தார், நண்பர். நாங்கள் 2 பேர் போய் காருக்கு சீட் கவர் போடுறதுக்காக ஒரு இடத்துல விசாரித்தோம். விசாரிக்கும் போது அவர்கிட்ட கேட்டோம், இந்த சீட் கவருக்கு எத்தனை நாள் வாரண்டி கொடுப்பீங்க? அவர் சொன்னார் 5 வருஷம் வாரண்டி கொடுப்போம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். 5 வருஷமா? அப்புறம் முடிச்சவன் அவர் சொன்னார், 5 வருஷம் வாரண்டி கொடுப்போம் சார், தையல் விட்டால் தான் திரும்ப தைச்சு கொடுப்போம், நீங்களே கிழிச்சிட்டு எடுத்து வந்தீங்கன்னா வாரண்டி கிடையாது. என்னது? ஒரு வாரண்டி கொடுக்குறாங்க, ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அந்த வாக்குறுதியோடு கூட எது இணைந்திருக்கிறது? கட்டளை இணைந்தே இருக்கிறது. நாம எப்பொழுதுமே வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷமா ஆமேன் ஆமேன் அல்லேலூயா இதோட நிறுத்திடுவோம். அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்? சில காரியங்களை யோசிக்க வேண்டியது அவசியம். இஃப் யூ லைக் டு ஆக்டிவேட் த ப்ராமிஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ த ரூல்ஸ்.
நீங்கள் ப்ராமிஸை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள் என்னவோ அதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டியது அவசியம். அப்போ உங்களுக்கான இடம் ஆயத்தமாக இருக்கிறது, உங்களுக்கான பாதுகாப்பு ஆயத்தமாக இருக்கிறது, உங்களுக்கான உணவு ஆயத்தமாக இருக்கிறது, தண்ணீர் ஆயத்தமாக இருக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் சுத்த வேண்டியதில்லை. அப்படியே மேலே உள்ள 15ஆம் வசனத்துக்கு போங்க. நீதியாய் நடந்து, மொதல் விஷயமே தான். இருங்க, ஒன்றொன்னா போவோம். நீங்கள் வேணும்னா 15 16 கொஞ்சம் சேர்த்து வாசிங்களேன். சேர்த்து வாசிங்க. நீதியாய் நடந்து, ம் 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 நல்லா புரிந்து, கனெக்ஷன் புரியுதா? இப்போ இதெல்லாம் செஞ்சா எங்க போலாம்? தெளிவாகவே போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் செஞ்சா நம்ம எங்க போயிடலாம்? உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம். எப்பவுமே ஒரு கண்டிஷன் இருக்கும் பாருங்க. இந்த கண்டிஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மாத்திரம்தான். சில நேரத்தில் இந்த நீங்கள் நாட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த மருந்துகளை சாப்பிடும்பொழுது அவங்க சில காரியங்களை சொல்லுவாங்க. இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, பூண்டு ஆகாது, அது ஆகாது, இது ஆகாதுன்னு சில காரியங்களை அவங்க சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஆள் அப்படி தான் வாழ்க்கையில் தீராத வயிற்று வலினால என்ன பண்ணிட்டார், ஒரு வைத்தியர்கிட்ட போனார். அவர்கிட்ட போய் கேட்டார், மருந்தெல்லாம் வாங்கிட்டார். வாங்கி முடிச்சோன்னு அவர்கிட்ட கேட்டார், என்னங்க சும்மா வர வேண்டியதான மருந்தை வாங்கிட்டு, இதுக்கு ஏதாவது பத்தியம் இருக்குதா, ஏதாவது பத்திய சாப்பாடு சாப்பிடணுமான்னு கேட்டார். அவர் சொன்னார், பத்தியமும் இல்லை பைத்தியமும் இல்லை, ஒன்றும் இல்லை, மருந்தை கொண்டு போய் சாப்பிடும்போது குரங்க நினைக்காத. ஒன்றே ஒன்று தான் ரூலு. என்னது? மருந்து சாப்பிடும்பொழுது உன் நினைவில் எது வரக்கூடாது, குரங்கு வந்துடக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்றத மாதிரி சொல்லி அனுப்பிட்டார். 3 பாட்டில் மருந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். 3 மாதம் கழிச்சு வாயா சாப்பிட்டுட்டார். முதல் நாள் மருந்து பாட்டில் எடுத்த உடனே அவங்க மனைவி கிச்சன்லேருந்து சவுண்டு கொடுத்துருக்குறாங்க, என்னங்க குரங்க நினச்சிடாதீங்கன்னு. முடிஞ்சு போச்சு. மருந்து என்ன பண்ணல, குடிக்கவே இல்லை. 2வது நாள் அந்த மருந்தை குடிக்கலாம்னு நினைக்கும் பொழுது, ஏங்க நேற்று தாங்க அவசரப்பட்டு குரங்கை பற்றி பேசிட்டேன், இன்றைக்கி பேச மாட்டேன்னாங்களாம். என்னாச்சு? 2வது நாளும் மருந்து சாப்பிடல, தீராத வயிற்று வலி, ஆனால் மருந்தை சாப்பிடவே முடியல. அதுக்கப்புறம் 3வது நாள் மருந்தை சாப்பிடலான்னு பாட்டில் பக்கம் திரும்பினா 3 குரங்கு உட்காந்துருக்கிற மாதிரியே அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுதான். 3 பாட்டில். எப்படி? காதை பொத்திக்கிட்டு ஒரு குரங்கு, வாயை பொத்திக்கிட்டு ஒரு குரங்கு, கண்ணை பொத்திக்கிட்டு ஒரு குரங்கு உட்காந்துருக்கிற மாதிரியே கண்ணில் தெரிஞ்சிச்சான். கடைசி வரைக்கும் மருந்து சாப்பிடாமலே அந்த மனிதன் மரித்து போனான். விளங்கிக் கொள்ளுங்கள், சில கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளைகளை பின்பற்றக்கூடிய விதத்திலே தான் நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பிக்க முடியும் அல்லது நிறுத்த முடியும். யூ கேன் ஸ்டார்ட் ஆர் யூ கேன் ஸ்டாப். எதுவுமே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க நினைச்சா ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்க நினைச்சா ஸ்டாப் பண்ணலாம். இந்த ப்ராமிஸை ஆக்டிவேட் பண்ணுறதும் இந்த ப்ராமிஸை ஸ்டாப் பண்ணுறதும் நீங்கள் எடுக்க போகிற முடிவின் அடிப்படையிலே தான் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கானது ஆயத்தமாக இருக்கிறது. உங்களுக்கானது ஆயத்தமாக இருக்குது. அது ரெடியாக தான் இருக்குது. சொன்னபடி அவர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். நீங்கள் நினைச்சா ஆரம்பிக்கலாம், நீங்கள் நினைத்தால் நீங்கள் முடித்து விடலாம். சரி, இப்போ முதல் விஷயத்தை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். முதல் கட்டளை என்னது? நீதியாய் நடந்து. வாட்ச் யுவர் ஸ்டெப். உங்கள் நடையை முதலாவது நீங்கள் கவனியுங்கள். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் எங்கே நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எப்பொழுதும் கவனிக்க வேண்டும். பிகாஸ் எவ்ரி பிளேஸ் இஸ் நாட் யுவர் பிளேஸ். எல்லா இடமும் உங்களுடைய இடம் அல்ல. எல்லா இடங்களும் நம்முடைய இடம் என்று சொன்னால் தேவன் நமக்கான ஒரு இடத்தை மாத்திரம் தனித்துவப்படுத்துவதற்கான காரணம் என்ன? நாம் என்ன நினைக்கிறோம், எல்லா இடத்திலும் நாம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. உங்களுக்கான காரியத்தை நீங்கள் தீர்வு செய்ய வேண்டும். நீதியின் பாதை ஒன்று இருக்கிறது, மரண இருளின் பாதை ஒன்று இருக்கிறது. வேதம் சொல்லுதா இல்லையா? அப்ப நாம நீதியின் பாதையிலே நடப்பதற்காக நம்முடைய கால்களை பயிற்றுவிக்கிறவர்களாய் இருந்தால் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணலாம். புரியுதா இல்லையா? நம்முடைய கால்கள் நீதியின் பாதைக்கு நடக்காத பட்சத்தில் கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவார் என்கின்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்கலாமே தவிர அதை அடைவது மிக கடினமாய் மாறி போகும். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். கிங்ஸ் வில் நாட் கோ எவ்ரிவேர், பட் டாக்ஸ் கேன் ரன் எனிவேர். ராஜாக்கள் எல்லா இடத்துக்கும் போகிறதில்லை, ஆனால் நாய்கள் எங்கே வேண்டுமானாலும் சுற்றி திரியும். இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். உங்களையும் என்னையும் கர்த்தர் யாராக வச்சிருக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா வச்சிருக்கிறாரு. ராஜா எல்லா இடத்துக்கும் போயிடுவாரா? இல்லை.
ராஜா ஒரு இடத்துக்கு போகணும்னா போகிறதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கிறது. ராஜா ஒரு இடத்திற்கு போகணும்னா அந்த இடம் அதற்கு ஏற்றதான அமைப்பில் இருக்க வேண்டியது அவசியம். இது எல்லாத்தையும் பார்த்ததற்கு பிறகுதான். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மந்திரிமார்களே இந்த ஒன்றும் இல்லை, நம்ம பிரதமர் வராருன்னு வச்சுக்கிங்களேன். பிரதமர் வந்து ஒரு 5 நாள் சென்னையிலே தங்க போகிறார் என்று சொன்னால் அந்த 5 நாட்களுக்கு முன்பதாகவே பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காய் டெல்லியிலிருந்து போலீஸ் வரும். அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பு காரியங்களை பார்ப்பார்கள், தங்கக்கூட இடங்களை பரிசோதிப்பார்கள். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு தான் அவர் வருவார். அப்போ மனுஷனுக்கே இந்த அளவுக்கு பாதுகாப்புகளை கொடுத்து சகல காரியங்களையும் சரி செய்ததற்கு பிறகு காரியங்களை செய்கிறாங்கன்னா, அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் ராஜாக்களாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லா இடமும் என் இடம் இல்லை, எல்லா இடமும் என் இடம் இல்லை. 2023ஆம் வருஷத்தில் நினச்ச இடத்துக்கெல்லாம் சுற்றி இருக்கலாம், நினச்ச இடத்துக்கெல்லாம் போயிருக்கலாம். 24 அப்படி தீர்மானம் பண்ணாதீங்க. எது உங்களுக்கான இடம் என்பதை சரியாய் தீர்மானம் பண்ணுங்கள். நாம் ராஜாக்களாக இருக்கிறோம், நாம் நடப்பதற்கான பாருங்க. அதனால தான் சபையில் கூட பாருங்க, உங்களுக்கு நடந்து வரதுக்கு நடுவில் ரெட் கார்பெட் போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் இதில் நடந்து வருவதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள். உங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பதற்கான இடத்தை கர்த்தர் தேர்வு செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கல்லுலேயும் முள்ளையும் காடுகள்லையும் மேலேயும் நடந்துட்டு கர்த்தர் எனக்கு பாதுகாப்பை கொடுக்கலன்னு பேசுகிறீங்க. அது உங்களுக்கான இடம் அல்ல. உங்களுக்கானதை கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார், உங்களுக்கானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கான பாதை என்பது நீதியின் பாதையாய் இருக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அப்போ நீதியின் பாதையிலே நடக்கக்கூடிய அனுபவம் இருந்தால் உயரமான இடத்திலே வாசம் பண்ணுகிற அனுபவத்தை சுலபமாய் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது 2வது விஷயம், செம்மையானவைகளை பேசி. Speak what is right. Speak the truth. சத்தியத்தை பேசுங்கள், எது சரியோ அதை பேசுங்கள். ஏன் தெரியுங்களா, உங்கள் வார்த்தை தான் உங்களுக்கு வாழ்க்கையை கொண்டு வருகிறது. வேர்ட் ப்ரொடியூஸ் லைஃப். அன்றைக்கு இயேசு எதையெல்லாம் பேசினாரோ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை இருந்தது. இப்போ தேவன் நமக்கு சொல்லுகிறார், வாக்கு தத்தத்தை நீங்களும் நானும் சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாய் அடுத்து செவ்வையானதை பேச வேண்டும். முதல்ல எதுக்கு வந்தார், காலுக்கு வந்தார். இப்போ நல்ல இடத்துக்கு வந்து நின்றுட்டீங்க. அடுத்தது இப்போ எதை சொல்கிறாரு, எப்பா வந்து நின்றுட்டேன்னு இஷ்டத்துக்கு பேசாதப்பா, வாயை கொஞ்சம் பார்த்துக்க. ஏன்னா வசனம் சொல்லுது, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். நம்மள அனைத்து பேர் பேசி தான் கெட்டோம், அதிலும் தமிழர்கள் வாய்ப்பே இல்லை. பேசி பேசியே வாழ்க்கையை கெடுத்து கொண்டவர்கள். எதுவும் காரியத்தை செய்ய மாட்டோம், ரொம்ப பேசுவோம். இங்கே சொல்கிறாரு, செம்மையானவைகளை பேசு. எது சரியானதோ, எது ஜீவனுக்கு எதுவானதோ, எது வாழ்க்கையை உருவாக்குமோ அப்படின்னா என்ன சொல்றாரு, சத்தியத்தை தவிர எதையும் பேசாதேங்கிறாரு. நம்ம பேசினா எது பேசணும், அதுதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து அப்புறம் பக்தி விருத்திக்கு. அப்போ கெட்ட வார்த்தைனா என்னதுங்க, எதெல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காதோ அத்தனையும் கெட்ட வார்த்தைகள் தான். எதெல்லாம் சத்தியத்தை நமக்குள்ளே கொண்டு வராதோ அத்தனையும் கெட்ட வார்த்தைகள் தான். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்காதோ அத்துணை வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகள் தான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ உங்கள் வாய் நீதியை பேச வேண்டும் என்பதை தேவன் விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். எப்பொழுது உங்கள் வாய் நீதியை பேசுகிறதோ அப்பொழுது உங்கள் வாய்க்கான அப்பம் உங்களுக்கு தீர்மானிக்கப்படும். உங்கள் வாய் எதை பேசணும், சரியான காரியங்களை, செம்மையானதை, நீதியானதை, சத்தியமானதை. உங்கள் வாய் செம்மையானதை பேசினா உங்களுக்கு அப்பம் கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை அங்கே போட்டிருக்கிறார். அப்போ ஏன் சில நேரத்தில் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறோம், இந்த வாய் பேச வேண்டிய காரியத்தை பேசாமல் போகிறபடியினால்தான். சரி, அடுத்த விஷயத்தை வாசிப்போம். சரி, கொடூரமான காரியத்தை செய்வதனால் வருகிற லாபத்தை வெறுக்க வேண்டும். சில நேரத்தில் சில நபர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லது சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிற செயல்களை கவனிக்க வேண்டியது அவசியம். இப்போ எங்களுக்கெல்லாம் சில காரியங்கள் இருக்குது. பாஸ்டருக்கு எங்களெல்லாம் தெரியும் பாருங்கள், நல்லா நீங்கள் எங்களெல்லாம் பார்த்தா தெரியும். எஸ்னா எஸ், நோ நோ நோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாருக்காகவும் ஆமாங்கன்னு ஆமா போடுற பழக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. சில தேவையற்ற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக சிலருக்கு ஆமான் மண்டையாற்றுறது, சில காரியங்களை தவறுதலாய் செய்கிறது, இதையெல்லாம் கூட கர்த்தர் வெறுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் உங்கள் லாபத்தை வைத்து என்ன செய்ய முடியும், அதை வைத்து தான் வாழ்க்கையை வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கர்த்தர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தால் லாபகரமான வாழ்க்கையை அவர் தமக்குள்ளே வைத்திருக்கிறார். விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ என்ன செய்யணும், இடுக்கண் செய்வதனால் வரக்கூடிய, வாசிங்க திரும்ப,
ஆதாயத்தை வெறுத்து தேவையில்லாத காரியத்தில் என்ன பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே ஒரு சில லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே செயல்படக்கூடாது. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, என்ன தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் என்ன ஒட்டணுமோ அதுதான் ஒட்டுன்ற மாதிரி, எதை கர்த்தர் உங்களுக்கு தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அதுதான் உங்களுக்குரியது. நீங்கள் நல்லா கவனிங்க. கிதியோனுடைய நாட்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏராளமான ஆட்கள் வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் ஜெயிப்பதற்கு தீர்மானித்தது அந்த 300 பேரை மாத்திரம்தான். ஆமாவா இல்லையா? இருந்த ஆட்கள் ஏராளமானவர்கள். அப்போ கர்த்தர் தீர்மானிப்பிலிருந்து வெற்றிகளை அனுபவிக்க முடியுமே தவிர நம் கண் பார்க்கிற காரியங்களிலிருந்து இல்லை. சரி, அடுத்த விஷயத்தை வாசிப்போம். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வராரு. என்னது? லாபகரமான காரியம் எதை குறிக்கும்? கை சம்பந்தப்பட்ட காரியம். முதல்ல எதுக்கு வந்தாரு? கால், அடுத்தது வாய், அதுக்கப்புறம் கை, இப்போ காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எதை கேட்கணுன்றதை தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு உள்ளே போனால் உங்கள் வாழ்க்கை குழப்பத்தை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிக்கும். நல்ல விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிடக்கூடாது. எந்த வார்த்தைகள் எனக்கு நன்மைகளை உண்டாக்குமோ அதை மாத்திரம்தான் உள்ளே கொண்டு போக வேண்டும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும், இப்போ வரும்பொழுது கூட ட்ரெயினில் பார்த்தேன், ஒரு சின்ன பிள்ளை காலையில் ஹெட்செட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். என்ன கேட்குறான், என்ன செய்கிறான். அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவது உண்டு. பிள்ளைகள் கெட்டதை பேசாது, ஆனால் கேட்டதை பேசும். என்னது? கெட்டதை பேசாது, கேட்டதை பேசும். அப்போ எதை கேட்கிறதோ அதை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. அப்போ நாம் கூட என்ன செய்கிறோன்றதை பரிசோதித்து பார்க்கணும். என்ன சத்தத்தை கேட்குறோம், எங்கே இருக்கிறோம். பொதுவாகவே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. எங்கே கும்பல் கூடனாலும் உடனே தலையை உள்ளே தூக்கிட்டு போய் நாம் டெஸ்டர் மாதிரி சப்ளை வருதா இல்லையான்னு பார்க்குற மாதிரி, எங்கே ஒரு கும்பல் ஒரு 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா வழி விடுங்க வழி விடுங்கன்னு தலையை உள்ளே விட்டு பார்த்துட்டு வரணும். ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா மாடி மேலே போய் அது என்ன சத்தம்னு, தேவ சத்தத்துக்கு நித்தம் செவி கொடுக்குறோமோ இல்லையோ, உலக சத்தம் கேட்டால் உடனே சத்தத்துக்கு செவி கொடுக்குற மனப்பான்மை நமக்கு இருக்குது. அப்போ விளங்கி கொள்ளுங்கள், உங்கள் செவிகள் எதை கேட்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்று சொன்னால் நல்ல யோசனைகளை கேட்கக்கூடிய செவிகளாய் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி பார்த்தா உண்மையை சொல்ல போனால் நீங்கள் அதிகம் மனிதர்களிடத்திலே ஆலோசனைகளை கேட்பதை காட்டிலும் நல்ல ஊழியர்களிடத்திலும் உங்களுடைய போதகரிடத்திலும் கர்த்தரிடத்திலும் ஆலோசனைகளை கேட்பதை மாத்திரம்தான் கர்த்தர் விரும்புகிறார். தாவீதினுடைய நாட்களிலே சகலவற்றிலும் தாவீது ஜெயத்தை அனுபவிப்பதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே விஷயம்தான். எல்லாத்துக்கும் கர்த்தர்கிட்ட போய் கேட்பார். எல்லாத்துக்கும் போய் நீங்கள் வேணா வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அபிலேக்கியர்கள் வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போகும்போது சகல ஜனங்களும் அழுது பலன் இல்லாமல் போக மட்டும் அழுவாங்க. நேராக தாவீது மாத்திரம் கர்த்தர்கிட்ட போவார். ஆண்டவரே என்ன செய்யறது? கர்த்தர் சொல்லுவார், நீ போ, சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். பொதுவாய் ஒரு போர் முடித்து அடுத்த போருக்கு போவதற்கு 6 மாதங்கள் சந்தர்ப்பம் வேண்டும். ஏன்னா முழு பலத்தை பயன்படுத்தியிருப்பாங்கல்ல, மறுபடியும் பலன் அடைவதற்கு 6 மாதங்கள் நேரம் எடுக்கும். ஆனால் கர்த்தரிடத்திலே போய் கேட்ட மாத்திரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, சகலவற்றையும் திருப்பி கொள்வாய் என்ற பதத்தை பயன்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை உன் சரீரத்தில் பலன் குறைந்து போயிருக்கலாம், நீ திருப்பி கொள்ளத்தக்கதான பலனை நான் உனக்கு திரும்பவும் தருகிறேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு சில நேரத்திலே பலவீனமான நேரங்களில் மனிதனுடைய ஆலோசனையை கேட்டால் அந்த ஆலோசனைகள் உங்களை இன்னும் பலவீனமாக்குமே தவிர பலவானாய் மாற்றாது. உங்கள் காதுகளிலே கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கக்கூடிய மனப்பக்குவத்திலே இருந்தால் அது ஒன்று மாத்திரம்தான் உங்களை நல்ல பலவானாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உங்கள் காது என்ன பண்ணணும்? நல்ல யோசனைகளை மாத்திரம் கேட்கணும். ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்னு சொல்லிட்டு போராடக்கூடாது. 3 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டாங்களாம். அமெரிக்காக்காரன், ரஷ்யாக்காரன், இந்தியாக்காரன் 3 பேர். அமெரிக்காக்காரன் சொன்னாராம், எங்கள் நாடு 500 அடியில் கேபிள் புதைத்து காரியங்களை செய்கிறார்கள் என்று சொன்னாங்களாம். 500 அடிக்கு ஆழத்தில் கேபிள் புதைத்து 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த நாடு. 500 அடி ஆழத்தில் கேபிள் புதைச்சி 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு வலிமையான நாடு. ஏன்னா ஆழமான கட்டிடங்களை தோண்டும் பொழுது அது பாதிப்படையாதபடிக்கு கீழே கேபிள் புதைச்சி காரியங்களை செய்கிற நாடு அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்காரர் சொன்னானா. ரஷ்யாக்காரனை சொன்னானா, நாங்களும் என்ன பண்ணுறோம், அதே போல் ஆழத்திலே 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் கேபிளை பதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை காண்பித்தான்.
இந்தியனால் ஆதாரம் காண்பிக்கவே முடியல. ரொம்ப நேரம் தோண்டி தோண்டி பார்த்துருக்குறான், ஒரு கேபிளும் தெரியல. எல்லாம் பழைய பிளாஸ்டிக் கவரும் பாட்டிலும் தான் வருது. ரொம்ப நேரமே கேபிளே தெரியாத பட்சத்தில் 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னானா, எவ்வளோ வேணால் தோண்டிப்பார், உங்கள் கண்ணுக்கு கேபிளே தெரியாது. அப்போ உங்கள் நாடு அவ்வளோ தானு சொன்னானா, இல்லைடா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒயர்லெஸ் யூஸ் பண்ண வேண்டாம். நானா என்னது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒயர்லெஸ்ஸை யூஸ் பண்ண பழக்கம் உள்ளவர்கள், அதனால் எந்த கேபிளும் நீ கண்டுபிடிக்கவே முடியாது. சில நேரத்தில் சில ஆட்கள் பேசுவாங்க பாருங்க, இது மாதிரியான கூட்டத்துக்கு மத்தியில் நம்முடைய காதை கொண்டு போய் வச்சோன்னு வச்சுக்கிங்களேன், எந்த விதத்திலும் நம்முடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரவே வராது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் காதுகள் என்ன சத்தத்தை கேட்கிறதோ உங்களுடைய நாவுகள் அதை பிரதிபலிக்கும். ஆமாவா இல்லையா? ஏன் சபைக்குள்ளே வரும்பொழுது வாக்குத்தத்தமான வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம்? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். தொடர்ந்து இப்போ இங்கே நிறைய நம்முடைய இடத்துலலாம் இந்த மாதிரி பேருந்துகளில் பாட்டு போடுறதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் செங்கல்பட்டை தாண்டி போயிட்டீங்கன்னா எல்லா பேருந்துகளில் என்ன நடக்கும்? இருக்கிற அவன் ஆர்ன் அடிக்கிற சத்தம் போதாதுன்னு 10 ஸ்பீக்கரை வாங்கி மாட்டியிருப்பான். தலைக்கு மேலெலாம் திருமண பக்கம்லாம் ஸ்பீக்கர் இருக்கும். ஒரு ஃபோன் பேச முடியாது நீங்கள் இறங்குற வரைக்கும். ஒரு வார்த்தை தான் பேச முடியும், ஹலோ, அவ்வளோதான். அந்த முனையில் இருக்கிறவனுக்கும் கேட்காது, இந்த முனையில் இருக்கிற நமக்கும் கேட்காது. ஹலோ 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 கத்திட்டு வச்சிட வேண்டியதான், அவ்வளோ சத்தம் இருக்கும். தொடர்ந்து இது போல பேருந்துகளிலே பிரயாணிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். என் கூட என்னுடைய கிளாஸுக்கு வந்த ஒரு பாஸ்டர் பண்ண கூத்து தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவர் நல்ல மனிதன் தான், ஆனால் தொடர்ந்து கேட்டபடினால் டக்குன்னு அவர் அறியாமல் ஹம் பண்ணிட்டார். அந்த பேருந்தில் ஓடக்கூடிய பாட்டை லைட்டாக ஒரு ஹம்மிங் தான் பண்ணார், சின்ன ஹம் பண்ணார், அவ்வளோதான். அப்போ பாஸ்டர் என்ன பாடிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன? ஐயோ பாஸ்டர், இந்த பஸ்ஸில் வந்து இவன் இதை போட்டு போட்டு கேட்டு என்ன அறியாமல் டக்குன்னு வந்துருச்சு பாஸ்டர். தினமும் இந்த பஸ்ஸில் தான் போகிறேன் வரேன் பாஸ்டர், தினமும் இதையே போட்டு அவன் கேட்டு 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 இப்போ எனக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. இப்போ பல நேரத்தில் கேட்கக்கூடாத காரியங்களை உங்கள் செவிகள் கேட்டுவிட்டால் பேசக்கூடாத காரியங்களை உங்கள் நாவு பேசிவிடும். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உங்கள் செவிகள் நல்ல யோசனைகளை பெற வேண்டியது அவசியம். அடுத்தது இப்போ எங்கே வந்துட்டாரு? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒன்றுன்னா பார்ட்டாக பிடிக்கிறாரு பாருங்க. அடுத்தது இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன பண்ணணும்? கண்ணை மூடிடணும். எதுக்கு? கர்த்தருக்குரிய காரியங்கள் இல்லாமல் வேற எந்த காரியமாக இருந்தாலும் நான் அதை பார்ப்பது இல்லை, அதிலே ஈடுபடுவது இல்லை என்று சொல்லி உங்கள் கண்களை நீங்கள் மூட வேண்டியது அவசியம். எதெல்லாம் பிசாசுக்குரிய காரியங்களாக இருக்கிறதோ அவ்விடங்களிலெல்லாம் நீங்களும் நானும் பார்க்காதபடிக்கு, அந்த காரியங்களுக்குள்ளெல்லாம் நம்முடைய மனதை பதிக்காதபடிக்கு. நல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய கண்களும் உங்களுடைய இருதயத்திற்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறது. அதுதான் ஒரு வார்த்தை சொல்லுகிறாங்க, உங்களுடைய இருதயம் சரியாக வேலை செய்யலைன்னா முதல்ல உங்கள் கண்ணு தான் பிளைண்ட் ஆகும். தெரியுமா? சில பேர் சொல்கிறேன் பாருங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், திடீர்னு இருதயத்தில் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா திடீர்னு கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வந்துச்சுங்கன்னு வாங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பாருங்க, ஏன் கண் இருள் அடைந்தது? இருதயம் செம்மையாய் செயல்படவில்லை என்று சொன்னால் கண் தானாய் இருளடையும். அப்போ கண்களில் இருந்து நீங்கள் கொண்டு போகிற ஒவ்வொரு செய்திகளும் நேரடியாக எதை பாதிக்கும்? இருதயத்தை பாதித்து விடும். அல்லது கர்த்தர் என்ன சொல்றாரு, கண்கள் எதை பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ நம்முடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டியது அவசியம். எங்கே போனாலும் நம்முடைய கண்கள் ஒன்று குறைகளை பார்க்கும், அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு பிடித்தமானவைகளை பார்க்கும். ஆமாவா இல்லையா? இப்போ கூட நல்லா கவனிங்க, இங்கிருந்து இப்போ அவ்வளோ கூட போக வேணாம், கிறிஸ்மஸ் அன்னைக்கே வச்சுக்குவோம், ரொம்ப தாண்டி போக வேணாம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆராதிப்பதற்கு தான் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் ஆராதனையிலே கர்த்தரை பார்த்ததை விட சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கட்டி கொண்டிருக்கிற சேலையையும் போட்டிருக்கிற சட்டை பேண்ட்டையும் தான் அதிகமாக உத்து பார்த்துருப்போம். பார்த்ததுக்கப்புறம் மனசு சும்மா இருக்காது. என்ன சொல்லும், நான் போய் எடுக்கும் போதெல்லாம் இதை எங்கே தான் ஒளிச்சு வச்சுருப்பானுங்களோ தெரியல. எப்படி? அதுலேயும் கேட்போம் பாருங்க, நம்ம எடுத்த கடையிலே எடுத்திருப்பாங்க, இன்னும் கோவம் வரும். சே என்ன இது? இப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது பாருங்க. நம்ம கண்கள் எப்பொழுதுமே நமக்கு லாபகரமான காரியத்தை தான் பார்க்கிறதே தவிர தேவனுக்கு பிரியமானவைகளை பார்ப்பது இல்லை. இயேசுனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்க, எங்கே போனாலும் எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது, இதுதான் அவருடைய கண்கள் பார்வையாக இருந்தது. எங்கே போனாலும் எப்படி காரியங்களை செய்ய முடியும், எங்கே போனாலும் காரியங்களை எப்படி கர்த்தருடைய காரியங்களை வெளியில் கொண்டு வர முடியும், இதையே தான் செஞ்சுக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு நல்லா கவனிங்க, நம்முடைய கண் எதை பார்க்குது? எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அத்தனை காரியங்களையும் பார்க்கும்.
நமக்கே ஒரு பழக்கம் இருக்குது பாருங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அது எல்லாத்தையும். பொதுவாகவே இந்த பல்லு பிடிங்கிட்டு வந்தோன்னு வச்சுங்களேன், டாக்டர் சொல்லுவாங்க, சார் நாக்கு வச்சு அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்காதீங்க. ஆமாவா இல்லையா? என்ன வேலை பண்ணுவோம்? வீட்டுக்கு போனவுடனே கொஞ்சம் மரத்து போகிற வரைக்கும் தெரியாது, அதனால் செய்ய மாட்டோம். மரத்து போனதற்கு பிறகு முழுசாக பிடுங்கி இருக்கிறாங்களா இல்லையா, பல்லை எடுத்தாங்களே முழுசாக எடுத்துட்டாங்களா இல்லையா, ஒரு துண்டு வச்சுட்டாங்களா, என்ன பண்ணுவோம்? நாக்கு வச்சு எக்ஸ்ரே எடுப்போம், நம்ம உள்ள ஒரு ஸ்கேனிங் ஓடும். இதைத்தான் செய்ய வேணான்னு சொல்லி அனுப்புனாங்க. நமக்கே உரிய பழக்கம் பாருங்கள், எதெல்லாம் செய்ய வேணான்னு சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செய்வது. அப்போ கர்த்தர் இந்த வசனத்திற்கு உள்ளே 5 காரியங்களை உள்ள எடுக்கிறார். நீங்கள் ஒன்றுனா சொல்லுங்கள். முதல்ல என்ன சொன்னார்? கால்கள், 2வது வாய், 3வது மனது. ஏன்னா அந்த யோசனைகள் அந்த காரியங்கள்லாம் இருக்குல்ல, மனது, அப்புறம் கை, அப்புறம் காது, அப்புறம் கண். 6 காரியங்கள், கிட்டத்தட்ட 6 காரியங்கள். நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் மூக்கு 1 மாத்திரம்தான் இதில் இல்லை. மற்றபடி 5 புலன்களிலே இருக்கக்கூடிய ஏராளமான காரியங்களை இதுக்குள்ள அடக்கிட்டார். அப்ப என்ன சொல்றாரு? வாக்கு தத்தத்தை ஒரு மனிதன் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்பினால் தன்னுடைய 5 புலன்களையும் கர்த்தருக்குள்ளே அடக்கி வாழ வேண்டியது அவசியம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்போ வாசிப்போமா 16ஆம் வசனத்தை. அவன் எவன்? நீதியாய் நடக்கிறவன். இல்ல எவன், அந்த அவன் போட்டிருக்குதுல்ல, அது எவன்? நீதியாய் நடக்கிறவன். அப்புறம் 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 இதெல்லாம் செஞ்சீங்கன்னா 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நடக்கும். 16ஆம் வசனத்தை சொல்லும்போது அல்லேலூயா ஆமேன் சொன்னவங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் இந்த அல்லேலூயா ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் வாக்கு தத்தத்தை நிறைவேற பண்ணாது. இந்த வாக்கு தத்தத்திற்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் நடக்க போகிற நடைகள் தான் அதை தீர்மானிக்க போகிறது. அப்போ இந்த ஆண்டு நீங்கள் செய்யக்கூடிய செயலின் அடிப்படையிலே பலன்களை பெறப்போகிறீர்கள். ஆமென். நீங்கள் நீதியாக நடந்தா, செவ்வையானதை பேசினா உங்கள் வாய் அப்பத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களிலே வைக்கப்பட்டிருப்பீர்கள். அப்போ தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார் உங்களுக்கான தண்ணீர், உங்களுக்கான அப்பம், உங்களுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான இடம், எல்லாத்தையும் கர்த்தர் தீர்மானம் பண்ணி வச்சுட்டார். இப்போ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு? இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டா இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த போட்டியாக இருந்தாலும் எப்படி இருக்கும், தாண்டி போகிறதுக்கு சில கடினமான பாதை இருக்கும். கடைசியில் என்ன பண்ணியிருப்பான்? சில நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். கடைசியில் என்ன பண்ணியிருப்பான்? ஒரு பெட்டியில் 1 கோடியை மாட்டி வச்சுருப்பான். நடுவில் முதல்ல இருக்கும், அது இருக்கும். இதெல்லாம் தாண்டி போய் என்ன பண்ணுங்க, அதை எடுத்துக்கங்க. கர்த்தர் முதலையெல்லாம் தாண்டி வர சொல்ல, முதல்ல இருந்தே ஒழுங்காக நடங்கன்னு தான் சொல்கிறாரு. புரியுதா இல்லையா? நாம் என்ன நினைக்கிறோம், ரொம்ப கஷ்டமான காரியத்தை அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை கர்த்தர். நீங்கள் யோசித்து பாருங்களேன். நான் யோசித்து பார்க்குறேன், ஒருவேளை கர்த்தர் நமக்கு கடினமான காரியத்தை சொல்லி இருந்தால் மனரம்யமாக செஞ்சுருப்போம். நீங்கள் எல்லாம் நடந்த எருசலேமுக்கு வாங்க, ஒரு 3 மாதம் விரதம் இருந்து நடந்த எருசலேமுக்கு வாங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்? நீங்கள் நடந்து என்ன பண்ணணும்? எல்லாரும் இந்த மலைக்கு வாங்க, அந்த மலைக்கு வாங்கன்னு கர்த்தர் ஏதாவது ரூல்ஸை போட்டுருந்தாருன்னா செஞ்சுருப்போம். வரும்பொழுது தலைக்கு மேலே எல்லாரும் ஒரு பொருளை தூக்கி வச்சுட்டு தான் வரணும்னா செஞ்சுருப்போம். இதை தான் உடுத்தணும்னா உடுத்திருப்போம். இப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு ரூல்ஸ் எல்லாம் போடலை. சுலபமான காரியத்தை தான் செய்கிறார். அதுவும் கூட நமக்கு நன்மைகளை உண்டாக்கக்கூடிய காரியத்தை தான் செய்கிறார். ஆனால் இதையே நாம் என்ன பண்ணுறதில்லை, முழுமையாய் செய்வது இல்லை. அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க. 15ஆம் வசனத்திலே கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற மனிதன் 16ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவான். இந்த ஆண்டு நீங்கள் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினால், கண்மலையினுடைய பாதுகாப்பை பெற வேண்டும் என்று விரும்பினால், அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கான தண்ணீர் நிச்சயிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், முன் சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் சரியாய் செய்யுங்கள். உங்கள் கால்கள் நீதியாய் நடக்கட்டும், உங்கள் கண்கள் சரியானதை பார்க்கட்டும், உங்கள் வாய் சரியானதை பேசட்டும், உங்கள் செவிகள் சரியானதை கேட்கட்டும், உங்கள் கைகள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்யட்டும். இதை செஞ்சீங்கன்னா உங்களை போல சிறந்த மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தைரியமாக சொல்கிறேன். நம்ம அப்படியே எழுந்து நிற்போம். இன்னைக்கு கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம், என் கால் எங்கே போய்கிட்டு இருக்குது, என் கண் எதை பார்த்துக்கிட்டு இருக்குது, எந்த இடத்தை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் என் யோசனை தவறாய் மாறுகிறதோ நான் பார்க்கக்கூடிய பார்வையும் தவறாய் மாறும். எப்பொழுதெல்லாம் என் மனது தவறான காரியங்களை சிந்திக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என் கால்கள் வழி விலக ஆரம்பிக்கும்.
சிம்சோன் தன்னால் கொல்லப்பட்ட சிங்கத்தை பார்க்க வேண்டும் என்ற யோசனையை உள்ளே கொண்டு வந்தான். அவன் கால்கள் வழி விலகினது. சிம்சோன் தன்னால் கொல்லப்பட்ட சிங்கத்தை பார்ப்பதற்காக கால்கள் வழி விலகி நடந்தான். செத்துப்போன சிங்கத்தை கண்கள் கண்டது. கண்கள் கண்ட மாத்திரத்திலே அதிலே இருக்கக்கூடிய தேன் கூட்டை கைகள் எடுத்தது. கைகளிலே எடுக்கப்பட்ட காரியத்தை சிம்சோன் வாய்களினாலே புசித்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிம்சோன் சிங்கத்தை பார்ப்பதற்காக வழி விலகி போனான். சிம்சோனை விட்டு வாழ்க்கையே விலகி போனது. சிம்சோனை விட்டு வாழ்க்கையே விலகி போனது. ஒரு பெரிய பராக்கிரமசாலி. படிச்சு பார்த்து ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அதை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. பெலிஸ்தேருடைய பாதுகாப்பா இருக்கக்கூடிய பாதுகாப்பு அரண் வாயிலே தோல்ல தூக்கிட்டு வந்துருவான். அது ரதம் போற அளவுக்கு பெருசு, சின்னது கிடையாது. ஒரு 50-100 பேர் சேர்ந்தா தான் தூக்க முடியும். சாதாரணமா பிடிங்கி எடுத்துட்டு தோல்ல வச்சுட்டு வர ஒரு மனுஷன் அந்த அளவிற்கு பலவான் இங்கே வேடிக்கை காண்பிக்கிறவனாய் மாறப்பட்டான். காரணம் என்ன? கால்கள் நீதியிலே நடக்கவில்லை, கண்கள் சரியானதை பார்க்கவில்லை, கைகள் சரியானதை செய்யவில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களே உங்களை அர்ப்பணிச்சு இந்த வருடத்தினுடைய முதலாவது வாரத்தில் நீங்கள நானும் வந்திருக்கிறோம். ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வோமா? கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்வோம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடி ஒரு கையை மாத்திரம் உயர்த்துங்க. 2 கையை உயர்த்தினா அர்ப்பணிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு கையை உயர்த்தினா உறுதிமொழி எடுக்கிறேன்னு அர்த்தம். தீர்மானம் எடுக்கும் பொழுது ஒரு கையை உயர்த்த வேண்டும். இப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரா ஒரு கையை உயர்த்தி